பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்டின்னா, கிருஷ்ண ஜெயந்தி ப்ரீ பிரிப்பரேஷன் விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 1 வீக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஒர்க்கையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி ஒரு ஒர்க்கா வந்து பிரிச்சுக்கிட்டேன். போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லேப்டாப்ல வந்துட்டு ஏதாவது பாட்டு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "ரூம் ஃபுல்லா ஒரே ஒட்டறையா இருக்கு. அத அடிச்சிரு எப்படியாச்சும்" அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, என் ரூம் மட்டும் இல்ல, எல்லா ரூம்ல இருந்த ஒட்டற, ஹால் எல்லா இடத்துல இருந்ததையுமே வந்து கிளீன் பண்ணேன். அத கிளீன் பண்ணி என் மண்ட ஃபுல்லா அந்த ஒட்டுற தூசி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு மாரி சிக்கு சிக்கா ஆயிடும். இதுல இந்த ஒட்டரெல்லாம் படவும் ரொம்ப சிக்காயிடுச்சு. பொறுமையா வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஸ்டிக் வந்து என் கைய விட்டு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா, அதோட லென்த் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, அது இன்னும் லூஸ் ஆகிக்கிட்டே இருந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. யாராவது இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா வச்சிருந்தா சொல்லுங்க. இந்த ஒட்டர அடிக்கிறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து சரியில்ல. அதனால யாராவது மீஷோ ஆர் ஏதாவது ஒரு ஆப்ல வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒரு எக்யூப்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மறக்காம வந்துட்டு இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அன்னைக்கு ஒட்டர அடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கோட பிரச்சனை இது. ஸோ லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஏசி வந்துட்டு அணிலோட பிரச்சனைனால வந்து கழட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல மேல இருக்க அந்த டப்பா எல்லாத்தையுமே வெளில எடுத்து போட்டுருந்தாங்க கிளீன் பண்றதுக்காக. தண்ணி ஊத்தி வந்து அலச முடியாது. ஹால்ல வந்துட்டு மாப் மட்டும் தான் போடலாம். எங்கேயுமே ஒரு ஓட்டை இல்ல அப்படின்றதுனால வந்துட்டு தண்ணி ஊத்தி வந்து அலச முடியாது. மாப் மட்டும் தான் போடுற மாரி இருக்கும். மத்த ரூம்குள்ள வந்து தனித்தனியா செப்பரேட்டா ஒரு ஓட்டை இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊத்தி அலசி விட்டுறலாம். பட் இங்க அந்த வாய்ப்பு இல்லன்றதுனால மாப் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அத பெருக்க ஆரம்பிச்சுட்டேன். அண்ணி வந்துட்டு அவங்க ரூம வந்து கிளீன் பண்ணிட்டாங்க. ஸோ, எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாயிடுச்சு. அம்மா வந்துட்டு இன்னொரு ரூம் வந்து கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. நான் பண்ண வேண்டிய வேலை அப்டின்னா, ஹாலு, கிச்சனு, போர்டிகோ, என்னோட ரூம் இது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. அது போக கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ற வேலை இருந்துச்சு. ஸோ, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்டின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் போக வீட்டுக்குள்ள வந்து நெல்லு மூடை இருக்கு. ஸோ, அந்த நெல்லு மூடை இருக்கிறதுனால தண்ணி ஊத்தி கிளீன் பண்ண முடியாது. அதுவும் போக ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணாம ஒரு பாக்ஸோட அப்படியே இருக்கு. ஸோ, அதுவும் நனைஞ்சிரும் அப்டின்றதுனால அந்த இதுவும் பண்ண முடியாது. மாப் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. அம்மாவே சொன்னாங்க, "நானும் உன்னோட ரூம் வந்து கிளீன் பண்ணி குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வந்து என்னோட ரூம நான் கிளீன் பண்ணா மட்டும் தான் பிடிக்கும். முந்தின நாளே அவங்க கேட்டாங்க, "நான் வேணா பண்ணி தந்துர்றேன்" அப்படின்னு. "இல்ல, இல்ல எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன். அப்பனா தான் எனக்கு ஒரு மாரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இல்ல அப்படின்னா, என்ன அங்க தூசி இருக்கு, இங்க தூசி இருக்கு, இவங்க ஒழுங்கா பண்ணல" அப்படின்ற மாரி எனக்கு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளே பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த வேலைய முடிச்சு வச்சுட்டேன் மொத நாளே. ஸோ இது வந்து 2ண்ட் டே. 2வது நாள் வந்து இந்த விளாக் வந்து கன்டின்யூ ஆகுது. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒட்டற அடிச்சு, பெருக்கி ஓரளவு மாப் போட்டு கிளீன் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கடுத்த நாள் வந்துட்டு என்னோட இந்த பீரோல் வந்துட்டு ரொம்ப கண்றாவி கொடூரமா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, நான் ஹாஸ்டல் எடுத்துட்டு போனது, திரும்ப இங்க கொண்டாந்து வச்சது, வெக்கேட் ஆயி வரும்போது அள்ளிட்டு வந்த திங்ஸு அது இதுன்னு நெறையா பொம்மைலாம் நான் உள்ள தூக்கி வச்சிருந்தேன். ஏன்னா, எங்க பாப்பா அத எடுத்துடுறா, அழுக்காக்கிறா அப்டின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வெளில இருக்க எல்லாத்தையுமே அவ தூசியாக்கி வச்சிருப்பா. நாயி, யானை எல்லாத்தையுமே அவ அது மாரி பண்ணி வச்சிருப்பா. அதனால தான் இத கொஞ்சம் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த முயலு, ஆமை எல்லாத்தையும் நான் உள்ள தூக்கி வச்சுட்டேன். அதனால அதுவே ஒரு ஷெல்ஃப் அடைச்ச மாரி இருந்துச்சு. ஸோ எப்படி இத கிளீன் பண்ணி என்ன பண்ணேன் அப்டின்னே எனக்கு தெரியல. ஏன்னா கச கச கசன்னு எல்லாத்தையும் தூக்கி மடிச்சு தான் இருந்துச்சு. பட் அந்த மாரி திணிச்சு திணிச்சு வச்சிருந்தேன். இத ஒழுங்கா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா திரும்பட்டியும் நான் சென்னை போற மாதிரி இருக்கு. அத வந்து நான் நெக்ஸ்ட் விளாக்ல சொல்றேன் ஏன் அப்டின்னு. அதனால நம்ம இப்ப கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டா, நம்ம அப்ப போகுறச்சுல நமக்கு எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போகுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்டிங்கிறதுனால வந்து கிளீன் பண்ணலாம் அப்டின்னு ஒரு 2, 3 ஷெல்ஃப் வந்து கிளீன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ, அந்த கேர்ள்ஸோட யூனிவர்சல் ப்ராப்ளம் வந்து எவ்ளோ ட்ரெஸ் இருந்தாலும் போகும்போது வந்துட்டு ட்ரெஸ்ஸே இல்ல அப்படின்னு சொல்றது. அல்லது ஆல்ரெடி போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு போறது. இத மாரி தான் பண்ணுவாங்க. நானும் இந்த லிஸ்ட்ல தான் வருவேன். கஷ்டப்பட்டு இதுல இருக்க எல்லாத்தையும் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். ஜீன்ஸ் தனியா, கொஞ்சம் பாட்டம்ஸ் தனியா, அதுக்கப்புறம் டாப்ஸ், அப்புறம் கிராப்லாம் தனியா, கொஞ்சம் வெயிட்டா இருக்கதெல்லாம் ஒரு கவர்ல வச்சு அடியில வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ண தான் முடியும் அப்படிங்கிறதுனால நான் அத பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது அதுக்கடுத்து ஒரு நாள் எடுத்த வீடியோ. இதுல வந்துட்டு வெளியில இருக்க ஷெல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணலாம். இதுவும் அதே மாரி மெஸ்ஸியா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, ஹாஸ்டலுக்கு வந்துட்டு நைட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அப்படியே கண்டமேனிக்கு கொண்டு வந்து வச்சிருந்தேன். ஏன்னா வேணுங்கிறது, வேண்டான்றது, பெருசா இருக்கிறது, குட்டியானது, அங்க ஹாஸ்டல்ல வச்சு ஓட்ட விழுந்தது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஒண்ணா அடுக்கி வச்சிருந்தேன். அம்மா வந்துட்டு "தயவு செய்து கிளீன் பண்ணு. யாராவது பார்த்தா என்ன நெனப்பாங்க?" அப்டின்னாங்க. சரி ஓகே ஃபைன். எல்லா வேலையோட சேர்த்து இதையும் பண்ணலான்னு நெனச்சேன். அப்படி கிளீன் பண்ணும்போது தான் எனக்கு இந்த டாப் கண்ல பட்டுச்சு. இது என்னன்னா என்னோட யூனிஃபார்ம். 8த் படிக்கிறச்சுல என்னோட யூனிஃபார்ம். ஸ்கூல்லயே வந்து இது குடுப்பாங்க. ஆனா
மெட்டீரியல் நம்ம கடையில எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்க கடையில எடுத்து அந்த மாரி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். பஃப் ஸ்லீவ் எல்லாம் வச்சு போட்டிருந்தேன் 8த் படிக்கிறச்சுல. இப்ப பார்க்கும்போது ஒரு மாரி சிரிப்பா இருந்துச்சு. "என்னடா நீ பண்ணிட்டு இருந்த?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. இப்படி தேடும்போது தான் ஏதாவது ஒரு பழைய ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு மாரி அப்படியே மெமரீஸ்லாம் அப்படியே வந்து ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துச்சு. தென் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திரும்படியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேக் எங்க வாங்குனேன்னா, மீஷோல வாங்குனேன். 6 பீஸோ, 8 பீஸோ இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் 200க்குள்ள தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, ஒரு பேக்ல வந்து ஜிப் இல்ல. ஸோ 6ஆ 8ஆன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதுல 1ல வந்து ஜிப் இல்ல. மத்த எல்லாமே நான் ஓரளவு யூஸ் பண்றேன். 2, 3 அப்படியே இருக்கு யூஸ் பண்ணாமயும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. வேணுங்க ட்ரெஸ்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு, காட்டனு, அதுக்கப்புறம் பனியன் கிளாத்ல இருக்குது. இது எல்லாமே தனித்தனியா வந்து எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். சூப்பரா இருந்துச்சு. இத வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஷெல்ஃப் பார்க்கறச்சுல. நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரியும். அது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து எனக்கும் இத மாதிரி வந்து வச்சு குடு. ஸோ உன்னோடது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸையும் அந்த மாரி வந்து இதே பேக்ல வந்து வச்சு குடுத்துரு. நான் வேணுங்கப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ஃபைன் எக்ஸ்ட்ரா பேக் இருக்குல்ல நம்ம அவங்களுக்கும் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோடதையும் வந்து இதே மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அத ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஷெல்ஃபே பார்க்கறதுக்கே நம்ம ரூம்ல இருக்க ஷெல்ஃபா இது அப்படின்ற மாரி இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைசர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம மீஷோல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா. நல்லா தான் இருக்கு. நான் வந்து 10க்கு ஒரு 8 ரேட்டிங் குடுப்பேன் அந்த மாரி. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால வெளியில நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் அதுல வந்து தெரியும். ஸோ இது அதுக்கடுத்த நாள் விளாக் கன்டின்யூ ஆகுது. அதுக்கடுத்த நாள் வந்து வீட்ல வேலை இருந்துச்சு. ஆனாலும் வந்துட்டு கிணத்துக்கு வா அப்படின்னு சொல்லி டீ குடுக்குறதுக்காக என்ன கூட்டிட்டு போனாங்க. வா அங்க இருக்கவங்களுக்கு வந்து 11:00 டீ குடுப்பாங்க. ஸோ டீயும், ஸ்நாக்ஸும் கொண்டு போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. ஆனா கூட்டிட்டு போனதுக்கு என்ன நல்லா வேலை வாங்குனாங்க. சரியான வேலை. எனக்கு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அந்த மாரி ஒரு வேலை வாங்குனாங்க. இந்த வயல்ல வேலை பார்க்குறவங்கலாம் எப்படிதான் அந்த வெயில்ல வேலை பார்க்காங்க அப்படின்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வெங்காயத்துல இருக்க தூசியெல்லாம் வந்து படைக்கணும் அப்படின்ற மாரி ஒரு வேல. அத வந்து தரையில போட்டிருக்கத அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து அத உருட்டணும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். கையெல்லாம் அப்படியே காந்த ஆரம்பிச்சுருச்சு. வெயில் வேற. ஈவினிங் வெளியில போனாலே சன்ஸ்கிரீன் போட்டு போவேன். மத்தியானம் ஒண்ணுமே போட்டு போகாம போய் வீட்ல சேர்த்து வச்ச கலர் எல்லாம் வந்து ஒரே நாள்ல டர்ன் ஆன மாரி வந்துட்டு ஆயிட்டு. நீங்களே பாருங்க என் கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமான டயர்ட். ஸோ, அதுக்கப்புறம் வீட்ல இருந்த கொஞ்சம் வேலையும் வந்து அண்ணி பார்த்து வச்சுட்டாங்க. அதாவது பூஜை ஷெல்ஃப்லாம் அவங்களே கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே அதே மாரி இது நெக்ஸ்ட் டே அப்புறம் அப்படியே கிருஷ்ண ஜெயந்திக்கான ப்ரொசீஜர் அப்படிலாம் போயிட்டே இருந்துச்சு. கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாரி பாயாசம், லட்டு, பால்கோவா அது எல்லாமே கடையில வாங்கிட்டு வந்தோம். வீட்ல பண்றாப்ல ஐடியாவும் இல்ல. ஏன்னா நெறைய வேலை இருந்ததுனால அது அப்படியே போயிருச்சு. ஸோ, எங்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து இந்த மாரி தான் சூப்பரா போச்சு. இந்த மாரி தான் 1 வீக்கா வந்து நான் வேலை பார்த்தேன். இது மாரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வருதுனாலும் நீங்க ஒரு 1 வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்பனா தான் உங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ புடிச்சுனா மறக்காம லைக், ஷேர்